எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை தான். நான் வந்து ஒரு 20 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேங்க. அது நீட்டாக நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது நான் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால ரொம்ப வறுக்கலைங்க. பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 5 காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால எனக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சுங்க இது நல்லா அந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகி எனக்கு வரதுக்கு. இது நீங்கள் கழுவிட்டு நல்லா கருவேப்பிலையை ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 நிமிஷத்துலேயே கருவேப்பிலை நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், இலை எல்லாமே சேர்ந்து ஒட்டி இருக்குது. இது இன்னும் ஒழுங்காக ஃப்ரை ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நீங்கள் வறுத்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வதக்கும் போதே ஒரு சத்தம் கேட்கும், அந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகுனது சத்தம். இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடிஞ்சு வரும் கருவேப்பிலை. இந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பாத்திரத்திலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1.5 கப் அரிசியை வேக வச்சுருக்கேங்க. 1.5 கப் அரிசியை வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாதம் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சுட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் ஒன்றா வராது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிட்டே இருக்கும். இல்லைனா வேக வைக்கும் போதே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சாலும் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கருவேப்பிலை சாதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இருக்கவே இருக்காதுங்க. ஒரு மைல்டான கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். அப்புறம் அந்த வறுத்த வேர்க்கடலை அது கூட அந்த கருவேப்பிலையை கூட பொடிச்சு போட்டிருக்கோம்ல, அதனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான அந்த கருவேப்பிலை சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.